திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கும் சண்முக விலாச மண்டபம் பூக்கள், பழங்கள் மற்றும் கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த 6 நாட்களாக, அதாவது இன்றைக்கு 6 நாட்களாக விரதம் இருப்பது இன்று மாலை திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்வை காண்பதற்காகத்தான். எனவே இந்த நிகழ்வை காண்பதற்கு முன்பாக யாகசாலை பூஜைகள் தொடர்ச்சியாக இன்று காலை வரை நடைபெறுகிறது. இந்த மதியத்தோடு அந்த நிறைவேறுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் சண்முக விலாச மண்டலத்தில் எழுந்துள்ளார். ஜெயந்திநாதர் எழுந்துள்ளார். சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பாக அங்கு எழுந்துள்ள அங்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனை நடைபெறும். சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பிறகு அங்கிருந்து வேலேந்தி அவர் கடற்கரைக்குள் செல்வார். அதுக்கு முன்பாக சூரபத்மனும் கடற்கரைக்குள் செல்வார். இந்த கடற்கரையில் தான் இந்த சூரபத்மனை ஜெயந்திநாதர் வதம் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறும். இந்த நிகழ்வு காண்பதற்காகத்தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே கூடியிருக்கிறார்கள். கடற்கரைகள் நீண்ட தொலைவிற்கு அவர்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் தற்காலிக குடிநீர் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகளோடு மக்கள் காத்திருக்க தற்பொழுது அந்த ஜெயந்திநாதர் எழுந்திருக்கக்கூடிய மண்டபமும் மிகப்பெரிய அளவில் கணிகளாலும் மலர்களாலும் மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு மிகவும் பரவசமூட்டும் வகையில் இருக்கிறது. ஏனென்றால் இன்று அவர் வேரோடு வள்ளி தெய்வானையோடு எழுந்திருடும் பொழுது மிகவும் பார்ப்பதற்கு கண்கொள்ள காட்சியாக இருக்கும். அந்த அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாகவே கோவில் நிர்வாகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க கனிகளை கொண்டு தோரணங்கள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.